ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கேன். கொஞ்சம் கடைக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன எதுன்னு பார்க்கலாமாங்கோ. எதுன்னு சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வாங்க. கொஞ்சம் இது ஜாரோட ஜம்மு வாங்கியாச்சு. இது ஒரு குவாலிட்டி. இது ரொம்ப ரொம்ப ஹெவி குவாலிட்டி. இது ஒரு குவாலிட்டி. இது கொஞ்சம் லேஸாக இருக்கும். இது கொஞ்சம் தின்னமாக இருக்கும். இது தின்னம். இது மூத்த அக்கா, இது ரெண்டாவது அக்கா, இது மூணாவது அக்கா. இது லேஸு, இது நல்ல ஹெவி, இது அதோடவே ஹெவி. இது என்ன முறுக்கு நம்ம தரச்சக்கரை மாதிரி இருக்குன்னா இது ஜார் கப்லர். ஓகே, இது மோட்ரு கப்லர் நடுவில் வெறும் பாயிண்ட் இருக்கும். கப்லர்னால் நடுவில் இப்படி தேடி இருக்கும். இதுவும் அதோட பொருள் தான். இது உடஞ்ச போனனால தான் கஸ்டமருக்கு நாங்கள் இந்த ஹெவி பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம். இது கஸ்டமருக்கு உடஞ்சி போச்சு. இதுக்காக இதில் இப்போ செட் பண்ணணும். கஸ்டமருக்கு இதுதான், இதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இவங்களெல்லாம் இப்போ டப்பாக்களை போட்டு பூட்டி வச்சு விற்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கஸ்டமர் ஏதோ அரைச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அரைச்சிக்கிட்டு இருக்கும் போதே இது தனியாக கலண்டு போச்சு. இது அவ்வளோ கீழே பிளாஸ்டிக். இது கம்பெனிக்காரன் பெரிய பெரிய ப்ராடக்ட் பெரிய பெரிய மாலில் வாங்கியிருக்காங்க. ஆனால் இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாதாரண பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது அலுமினியம் ஹெவி ஜம்போ. இது கீழே போட்டு ஏறி 100 பேர் ஏறினாலும் உடையாது. அந்தளவுக்கு வெயிட் அதிகம். இதுக்காக நான் எங்கள் பொருள் நல்ல பொருள், அடுத்தவங்க பொருள் தப்பான பொருள்னு சொல்லலை. அது கம்பெனியில் இப்படி கொடுத்துருக்கு. இப்படி உடஞ்சி போச்சு பாருங்கள். இதுவும் ஜம்போ தான். நம்ம இந்தியாக்காரன், நம்ம ரத்தம். இது சைனாக்காரன், வெளிநாட்டுக்காரன். இவன் கொஞ்சம் லேஸாக இருப்பான். ஆனால் பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருப்பான். அவ்வளோதான். மிக்சருக்குள்ளே தான் அவங்க அரைச்சிக்கிட்டு இருக்கோம். உடஞ்சிட்டு இப்போ அதை செட் பண்ணி நம்ம இதை செட் பண்ணுறோம். பாருங்க, தெரியுதுங்களா? இவ்வளோதான். எல்லாம் அழகாக தானே பார்க்குறாங்க. எல்லாம் என்ன இருக்குது, உறுப்பையும் வலிமையும் பார்க்குறதில்ல. இது நல்லா புசுன்னு இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக்கு இது நல்லா கட்டியாக தின்னமான இருக்குது. இது ஒரிஜினல் பிளாஸ்டிக். பாருங்க, கழட்டின பின்ன பாருங்க, கழட்டின போது எல்லாம் இப்படி உடஞ்சி போயிருந்தது. இந்த ஜம்போ தான் நாங்கள் செட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு பீஸாக இருக்கும். ஆனால் இது மொத்தமே 3 பீஸ் நாங்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது உள்ளே இருக்கும். கொஞ்சம் அதை ஃபினிஷிங் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கெட்டு போச்சுன்னா வம்பாயிட்டு அரைச்சி இதை புதுசாக செட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒரு வைசரை செக் போடணும். இது பித்தளை வைசர், ஸ்டீல் வைசர். இது ரெண்டில் எது கனெக்ட் ஆகுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. உள்ள வைசர் போட்டு செட் பண்ணியாச்சு. போட்ட பின்னா லேசர் ரேமர் அடிக்கணும். ஏன்னா புஷ் டைட்டாக இருக்கும். பிளேடு செட் பண்ணிடலாம், வைசர் செட் பண்ணிடலாம். ஓகே, நாங்கள் கண்டிப்பாக செட் பண்ணும்போது ஹைட் வெயிட் செட் பண்ணணும். ஏன்னா மிக்சரில் என்ன ஹைட் வெயிட் இருக்குது அதான் செட் பண்ணணும். அப்படியே செட் பண்ண முடியாது. நிறைய பேட்டர்ன் இருக்குது. மெலுசா, தடியா, குண்டுமா பார்த்து தேடி எடுத்து இதை செட் பண்ணுவோம். இதோட மெலுசு எடுத்துட்டார் கையில். செட் பண்ணிடலாம். பிளேடு செட் பண்ணியாச்சு. ஹைட் வெயிட் செக் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான். படம் முடிஞ்சு போச்சு.